அனைவருக்கும் வணக்கம். நான் விமல். சிரிச்சுக்கிட்டே நம்ம சேரில் இருந்து வியாபாரம் பார்க்குறதுக்கும் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது மதித்து கொடுத்துட்டு செய்கிறதுக்கும் வித்தியாசத்தை நிறையா பார்த்துட்டேன். சமீபத்தில் ஒரு சங்கத்து பேரில் ஒரு 16 மிஷின் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 14 சொன்னாங்க, கடைசி நேரத்தில் 15 அப்படின்னாங்க. விழா மேடைக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு மிஷின் வேணும், ஏன்னா ஆள் கூடுதலாக வந்துட்டாங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. உடனே ரெடி பண்ணி கொடுத்தோம். மறுநாள் ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை கடத்தி, அது இல்லாமல் கண்ட இதெல்லாம் பேசி இதனால் தரமாட்டேன் அதனால் தரமாட்டேன்னு சொல்லி ஸ்பான்சர்ஸ் ரூபா கொடுத்துட்டாங்க. இவங்க வசூலும் பண்ணிட்டாங்க. ஆனால் மிஷினுக்கான ரூபா வரலை. அதுக்கு விளம்பர ஸ்டிக்கரு நம்ம கையிலேருந்து 600 போட்டு அவங்களுக்கு ஒட்டி கொண்டு கொடுத்து கிட்டத்தட்ட 7000 தரணும். இன்னும் அதுக்கான பதில் நாளை அப்படின்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சங்கத்தை நம்பி அவரையும் ஒரு பெரிய ஆளுன்னு நம்பி கொடுத்ததுக்கு நம்மளை இந்த அளவுக்கு சோதித்து பார்த்துட்டாங்க. நானும் நடந்து தவிச்சு போச்சு. இதை எப்படி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. வயசுக்கான மரியாதைங்கிறது ஒரு கரையில் இருக்கனால அப்படி பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ யாரை பற்றி போடுறேன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முடிஞ்சால் கொஞ்சம் சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். அவரை நேரடியாக எடுத்த வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு அந்த ஆளை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்ன அசிங்கப்படுத்தினாலும் தரமாட்டேன் அப்படிங்கிற சூழலுக்கு போனார் அப்படின்னா அதையும் செய்வேன்.